ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் என்னோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக நான் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். பாத் பண்ணிட்டேன். பாத் பண்ணும்போது பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி தான் ஃபேஸை வாஷ் பண்ணுவேன். எந்த ஒரு ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் பாத் ஸ்கின் கேர் பண்ணும்போது தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். டாட் அண்ட் கீ பிராண்ட்ல இருந்து பேரியர் ரிப்பேர் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். pH வேல்யூ பேலன்சிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் 2 டியூப் காலி பண்ணிட்டேன். இது என்னோட 3rd டியூப் வரும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் வீடியோவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்சரில் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சம்மருக்கு நல்லாவே செட் ஆகுது. என்னோட ஸ்கின் டைப் காம்பினேஷன் வரும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் நல்லா க்ளோ இருக்கும். ஸ்டெப் 2 டோனர். அதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன டோனர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ண பப்பாயா க்ளோ ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ப்ரொஃபஷனல் மெத்தடில் ரெடி பண்ணது வித் ப்ரெசர்வேட்டிவோடு இருக்குது. ஸோ இது நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காட்டன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பம்ப் பாட்டிலில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு காட்டனில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க டோனர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆர் நம்ம வீட்டிலே ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணி அதை கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அரிசி ஊற வச்ச தண்ணி கூட நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 சீரம். உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி சீரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வீட்டில் ரெடி பண்ண ரைஸ் ஹைட்ரேட்டிங் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ப்ரொஃபஷனல் மெத்தடில் வித் ப்ரிசர்வேட்டிவோட ரெடி பண்ணது. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஸ்கின் வந்து ப்ளம்பியாக ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனி சீரம் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைமில் விட்டமின் சி நல்லாயிருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். நைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நயாசினமைடு யூஸ் பண்ணலாம். டோனர் ஸ்ப்ரே பண்ண அந்த டேம் ஸ்கின்ல தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க. அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்குள்ளே நான் ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்லேருந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். வித் SPF வரும். டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மார்னிங் டைமில் எப்போவுமே SPFோட யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம லிப்ஸ் வந்து டேன் ஆகாமல் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக க்ளாஸி லுக் இருக்குது. லிப் பாமை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் க்ளாஸியாக இந்த மாதிரி லைட் ஷேட் இருந்தால் எனக்கு பிடிக்கும். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா பயோடர்மாலேருந்து ஆட்டோடோம் க்ரீம் அல்ட்ரா மாய்ஸ்சரைசர். இது 24 ஹவர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் வந்து ஸ்டே ஆகுது. கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. ஸ்கின் பேரியர் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஹெவியாக இல்லை. கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நான் 2 சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீ பிராண்ட்லேருந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். நான் எப்போல்லாம் வெளியே போடணும் அப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஜஸ்ட் அது மேலே காம்பேக்ட் போட்டுட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். நல்ல ஒரு டூயி ஃபினிஷ் இருக்கும். அது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். பட் வீட்டில் இருக்கும்போது நான் டிண்டட் சன்ஸ்க்ரீன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ அக்வாலாஜிகா பிராண்ட்லேருந்து டீடான் டூயி சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணும்போதே ஒரு டூயி ஃபினிஷ் கொடுக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால க்ரீஸியாக இல்லை, ஸ்டிக்கியாக இல்லை, அண்ட் ஸ்வெட் ஆகலை. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்ளை பண்ணும்போது நெக் அண்ட் இயர்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபேஸில் போடுறது, நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்குது. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நைட் ஸ்கின் கேர் பார்க்கலாமா? ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ட் வித் மேக்கப்போடு இருக்குது. ஸோ நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஒரு பேண்ட் வச்சு. ஏன்னா அப்போ தான் முடி வந்து முன்னாடி விழாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது ரொம்பவே முக்கியம் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும். ஃபேஸில் மேக்கப் இருக்கிறதுனால கார்னியர் பிராண்ட்லேருந்து மைசெல்லா வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறேன். காட்டன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆர் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி. வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரம் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஐ மேக்கப்புமே ரிமூவ் ஆகும். வாட்டர் ப்ரூஃப் காஜல் கூட ரிமூவ் பண்ணுது.
நடுவில் கான்ஷியஸ் கெமிஸ்ட் ப்ளே அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஆயில் கிளென்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து அன்பாக்சிங் வீடியோவே போட்டிருந்தேன். அப்போவே கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அது நல்லா இருக்காதுன்னு. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணேன், அது சுத்தமாக நல்லா இல்லை. கம்மியான ரேட்டுன்னு அதை ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன், பட் அது நல்லா இல்லை. ஸோ அதை நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சேம் ஃபேஸ் வாஷ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா ஆக்னி ரிமூவ் பண்ணுற மாதிரி சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு ஆக்னி இல்லாததுனால நான் மார்னிங் என்ன யூஸ் பண்ணணும் அதே யூஸ் பண்ணுறேன். டோனருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் யூஸ் பண்ண சேம் பப்பாயா டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி டோனர் யூஸ் பண்ணலாம். பிளெயின் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் 3 எப்படி இருக்கும்னா, நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். மண்டே வந்து இப்போ நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன்னா டியூஸ்டே பார்த்தீங்கன்னா டீடான் ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். வென்ஸ்டே பார்த்தீங்கன்னா பக்குச்சி ஆயில் யூஸ் பண்ணுவேன். திருப்பி வந்து மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் ஆயில் அண்ட் பக்குச்சி ஆயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஸ்கின் பேரியர் ரொம்ப டேமேஜ்டாக இருந்ததுன்னா அன்னைக்கு நைட்டு நான் பயோடர்ம் ஆட்டோடர்ம் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸில் டேன் இருந்ததுன்னா அன்னைக்கு நைட்டு நான் ஃபேஸுக்கு டீடான் ஃபேஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வாரத்தில் 3 நாள் பக்குச்சி ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பக்குச்சி ஆயில் அப்படின்னா பிளான் பேஸ்டு ரெட்டினால் வரும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. இதை நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம ரெட்டினால் வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல அதே தான். இது வந்து பிளான் பேஸில் இருக்குது. ப்ளஸ் ரெட்டினால் வந்து நிறைய பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் கொடுக்கும், ரெட்னஸ் கொடுக்கும். பட் இது அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட எதுவுமே ஆகாது. ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை எங்கே க்ளோயிங்காக வச்சுருக்கோம், டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால தான் இது நல்லாயிருக்கு. இந்த ஃபேஸ் ஆயில் அண்ட் பக்குச்சி ஆயில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷனல் மெத்தடில் ரெடி பண்ணது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் அப்படி லான்ச் பண்ணேன்னா இந்த 2 ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ செஞ்சுட்ருக்க எல்லா ப்ராடக்ட்லேயுமே எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நான் சேல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இது 2மே ரொம்ப நல்லாயிருக்கு. இது எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், பட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரெட்டினால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக அப்படியே யூஸ் பண்ணுவேன். இது 3 தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பக்குச்சி ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு 2 ட்ராப்ஸ் என்னோடய ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்குறேன். லிப்பாமுக்கு ப்ளூ ஹெவன் பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், க்ளாஸியாக இருக்கும், டிண்டட் வரும். பக்குச்சி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ஆர் மாய்ஸ்சரைசர் இல்லை நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மார்னிங் யூஸ் பண்ண ஆட்டோடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்குன்னு. ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நைட்லேயும் சீரம் யூஸ் பண்ணலாம், நயாசினமைடு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரிசல்ட் இருக்கும். என்னோடய ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் பாட் ப்ராடக்ட்ஸை விட வீட்டில் நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கவும் செய்யும். நம்ம ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வெளியேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசிப்பேன். இன்றைக்கி வீடியோவில் மார்னிங் அண்ட் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ண நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.